சரவண பெருமாள் சார், இப்போ திட்டம் ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு வரும்போது அதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது மக்களுடைய போராட்டம், எதிர்ப்பு, வேற வழி இல்லாம ரத்து செய்யப்படுதா, இல்லாட்டி இந்த திட்டம் மக்களுக்கு எதிரான திட்டம் அப்படிங்கிறதுக்காக ரத்து செய்யப்படுதா? அதாவது நான் அந்த பாயிண்ட்டுக்கு வர முதல்ல ஒரு விஷயத்த தெளிவுபடுத்த விரும்புறேன். அதாவது பாத்தீங்கன்னா இயற்கை பராமரிப்பு இடங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோன், அந்த பகுதிகள் அப்படின்றது குறியிட்டு அத ஒரு மீட்டிங், அதாவது என்ன மீட்டிங் கேட்டீங்கன்னா 11வது இந்தியன் போர்டு வைல்டு லைஃப் மீட்டிங் அப்படின்னு நடத்துறாங்க. எப்பன்னு கேட்டீங்கன்னா 21 ஜனவரி 2002 வைல்டு லைஃப் கன்சர்வேஷன் ஸ்ட்ராட்டஜி 2002 அப்படின்றது அடாப்ட் பண்ணப்படுது. 2002 வாஜ்பாய் அரசாங்கம் இருந்திருக்கு. சோ இந்த இது நடந்த பிற்பாடு அதற்கு மேற்கொண்டு அதற்கான நடைமுறைகளை அந்த வைல்டு லைஃப் ஃபாரஸ்ட் ஆபீசர் இவங்க எல்லாம் என்ன பண்ணோம்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியால இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றத நோட்டிஃபை பண்ணோம். இப்ப இவரு சொல்லியிருக்காரு, நம்ம நண்பர் சொல்றாரு 50,000 ஏக்கர். 50,000 ஏக்கர் இல்ல, 5,000 ஏக்கர் 8 பிளாக் இந்த மேலூர் சுத்தி இருக்கிற பகுதிகள்ல அதற்கு பெரியார் நீர்ப்பாசனம் உதவும் அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்தை தேர்வு செய்யறாங்க. ஆனா இந்த ஹாட்ஸ்பாட்ஸ் எல்லாம் என்னென்ன பறவை இனங்கள் இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா மேகமலை இவங்க சார்ந்திருக்க பகுதி எங்க தகப்பனாரோட ஏரியா தான் அந்த பகுதியானது. புத்தம்பட்டி சின்னம்னு ஒரு பக்கம். சோ அங்க மேகமலை எங்களுக்கு ரொம்ப எங்க கிராமத்துக்கு அருகாமையான கிராமம். ஆகையினால அந்த இடத்துல கருங்குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது புலிவால் குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நீங்க அந்த மேகமலையில போய் பாத்தீங்கன்னா அந்த இனமானது வெறும் 3000 தான் இருக்கு, அழியக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னு போர்டெல்லாம் இருக்கும். வைகை ஆற்றினுடைய தொடக்கம் அப்படின்லாம் அங்க இருந்த நீர் பாயுது அப்படின்றலாம் அரசாங்க ரீதியாக ஃபாரஸ்ட் அபிஷியல் ரீதியா போர்டெல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த டங்ஸ்டன்றது இப்போ நிறுத்தப்பட்டதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லும் போது இது பல இடங்கள்ல கிடைக்கிறது. கர்நாடகால நிறைய கிடைக்குது, ராஜஸ்தான்ல ஆல்ரெடி எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ராஜஸ்தான்ல பெருவாரியாக சுரங்கங்கள் இருக்கு, அங்க பகுதிகளில் டங்ஸ்டன் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பல இடங்கள்ல இன்னும் டங்ஸ்டன் தேவைப்படுது. டங்ஸ்டனுடைய தேவை நம்ம இங்க சிப் மேனுபேக்சரிங், நம்ம ஒவ்வொரு பகுதிகளுக்கும் இப்போ கார்கள்ல சிப் வந்துருச்சு. இங்க ரத்து செய்யப்படுறதுக்கான காரணம் என்ன சொல்றீங்க? எதுக்கு சார் இங்க ரத்து செய்யப்படுறதுக்கான காரணம் என்ன சொல்றீங்க? அதுதான் சொல்ல வரோம். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த போராட்டமும் ஒரு காரணம். அதுதான் நான் சொல்லுவேன், போராட்டமும் ஒரு காரணம். இதற்கு சூழ்நிலைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த போராட்டமே காரணம் கூட கிடையாது, ஆனா போராட்டம் ஒன் ஆஃப் த ரீசன் தான் நான் சொல்லுவேன். ஆகையினால இது காலப்போக்குல நம்மளுடைய தேவைகள், இப்ப நீங்க சொல்றாங்க இந்த கம்பம் பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் பெனிகுயிக் அமைப்பினர், இந்த விவசாய அமைப்பினர்லாம் பேசினாங்க, ரொம்ப வரவேற்கத்தக்கது. நீங்க அவங்க செஞ்சிருக்கிறது சிறப்பான காரியம். அந்த இடத்தோட முக்கியத்துவத்தை கருதி ரத்து பண்ணல, வேற வழியில மக்கள் போராட்டம் பண்றாங்க, ரத்து பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தை சார். முக்கியத்துவமும் இருக்கு, அததான் இப்போ முக்கியத்துவமும் இருக்கு. இது மாநில அந்த பாயிண்ட் தான் சொல்ல வர. மாநில அரசாங்கத்துக்கு 21லயே தெளிவா மத்திய அரசாங்கம் நோட்டிஃபை பண்ணிருக்காங்க, இந்த இடங்கள்ல நாங்க ஆராய்ச்சி செய்ய போறோம் டங்ஸ்டனுக்காக. அப்போ அது வரைக்கும் ஆராய்ச்சி செய்யற வரைக்கும் இவங்க எதுவும் சொல்லல. ப்ரீ ஆக்ஷன், அதாவது இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெடுக்கு ப்ரீ ஆக்ஷன் விடுற வரைக்கும் தூங்கி இருக்காங்க. எல் முருகன் அவர்கள் அது தெளிவா சொல்லியிருக்காரு. ப்ரீ ஆக்ஷன் ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க அமைதி காத்துட்டு ஆக்ஷன் எல்லாம் வரக்கூடிய ஸ்டேஜ்ல நீங்க மாநில அரசாங்கம் விழித்தளிக்கிறது. எதனால விழித்தளிக்கிறது? மக்களுடைய போராட்டம். ஏன்னா இதுதான் கூட்டாட்சி தத்துவத்துல நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாமே மத்திய அரசாங்கமே பண்ணிட்டு இருக்க முடியாது. நீங்க மாநிலத்தினுடைய உண்மையான நிலைப்பாட்டை சொல்றது உங்களுடைய கடமை. ஆகையினால இதுல மட்டும் கிடையாது சார், நீங்க நிறைய இடங்கள்ல இருக்கு. நீங்க நிறைய இடங்கள்ல பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகாம இருக்கு. தேவைக்கு அதிகமாக மணல் அள்ளப்படுகிறது. இந்த மணல் கொள்ளை,
இதெல்லாம் வந்து தமிழகத்துல வந்து பெருவாரியா இருக்கு. மற்ற மாநிலங்களுக்கு கண்டெய்னர்ல போறதான் அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்றாரு. போறது. ஆகையினால ஒரு பத்திரிகை இந்த விஷயத்தை வந்து கோடிட்டு காண்பிக்க விருக்கிறேன். இவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை தான் எழுதி இருக்கிறாங்க. என்ன எழுதி இருக்காங்க கூட நேத்து கூட ஒரு விவாத மேடையில அந்த நக்கீரன் ஜெயராம்ன்றவரு சொல்றாரு, இங்க திமுக ஆட்சியில நடக்கக்கூடிய விஷயங்கள் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினோட ஊழல்களை சரியாக நடவடிக்கை அடைய நான் புழு போல் நெழுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால இவர்களோட நடவடிக்கை என்பது அவர்களுக்கு சாதகமாக இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுவார்கள். அவர்களுக்கு எந்த வகையான சாதகம் இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுவார்கள். இங்க வந்து ஓட்டு வங்கி வீக் ஆயிடும். இப்ப சொன்னாரு பாத்தீங்களா நண்பர், அவங்க வந்து களத்துல இறங்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. களத்துல இறங்குவோம்னா என்ன அர்த்தம்? தேர்தல்ல இந்த பகுதி மக்கள் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தேர்தல்ல தக்க பாடகத்தை அரசியல் கட்சிகளுக்கு புகட்டுவார்கள். நாங்க தேர்தல் களத்துல இறங்குவோம் அப்படின்றதான் உணர்த்தி இருக்கிறாங்க. கருத்தை நான் உன்னிப்பாக கவனிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த பகுதிகளில் இருங்க, நான் அதே சொல்லிக்கிறேன். பெரியார் பகுதியில நீர்ப்பாசனம் நெடுஞ்செழியன் காலத்திலேயே நீர்ப்பாசன அமைச்சராக இருக்கும் போது அந்த திட்டமானது பெரியார் அணை எங்க சுத்து வட்டாரத்திலே புத்தம்பட்டி, அப்பிப்பட்டி, ஓடப்பட்டி இந்த பகுதிகளில் தண்ணி வரணும். இன்னைக்கு வரைக்கும் எங்க கிராமம் வந்து அவஸ்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். நீங்க வந்து சண்முக நதியில் இருக்கக்கூடிய டேம் வந்து 3000 ஏக்கர் வந்து யாரோ தனியாருடைய பாசனத்துக்கு பயன்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் எங்க கிராம மக்கள் இன்றைக்கு வரைக்கும் நீர் வராம ஒரு 10 வருட காலமாக 2000 இருந்து அதுக்கு ஒரு 10-12 வருட காலமாக அவஸ்தப்பட்டாங்க. கிராமத்துல இருக்கும். முக்கியமான பாயிண்ட், இதை மட்டும் சொல்லிடக்கூடாது. ஆனா நீர் வளத்தையும் வந்து கொள்ளையடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அரசியல் திராவிட மாடல் இப்ப பேசினார் இல்லையா, விசிகால இருந்து அவரை சார்ந்து இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அந்த இடத்துல நீரை வரவிடாம தடுக்கிறாங்க. சண்முக நதி டேம்ல இருந்து இந்த மாதிரி பெரியார் டேம்ல இருந்து எங்களுக்கு தண்ணி வரல. ஒரு 20-30 கிராமத்துக்கு ஓடையெல்லாம் போட்டாச்சு, கேனல் எல்லாம் போட்டாச்சு. நீர் வராம இவன் இது பண்ணிட்டு இருக்காங்க.